ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஊர்லேருந்து வந்த பிறகு ஒரு 2 டேஸாக என்னோடய பாப்பாவுக்கு லூஸ் மோஷன் அதிகமாக போயிட்டே இருந்தது. தூங்கும்போது கூட லூஸ் மோஷன் போனா, ஆனால் அந்த மாதிரி போகிற ஹேபிட் அவளுக்கு கிடையாது. அவளை மீறி கண்ட்ரோல் மீறி போயிட்டு இருந்தா லூஸ் மோஷன். நானும் யோசித்தேன், எதனால் இப்படி லூஸ் மோஷன் ஆச்சு? தீபாவளி டைம் ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்டா, அதனால் இருக்குமா? இல்லைன்னா நான் மேக்ஸிமம் பாக்கெட் பால் தான் கொடுப்பேன், பசும்பால் கொடுக்க மாட்டேன். ஆனால் ஒரே ஒரு நாள் வந்து பசும்பால் கொடுத்தேன், ஒரு 2 நாள் கொடுத்தேன் பசும்பால். அதனால் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக கெஸ் பண்ண முடியல. இருந்தாலும் ஹெவி ஸ்மெல். இந்த மாதிரி அவளுக்கு லூஸ் மோஷன் ஆனதே கிடையாது. ரொம்ப பாப்பா ரொம்ப டயர்டாயிட்டா, ரொம்ப டல்லாயிட்டா. அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க ஓமம் கொடுங்க, கண்டிப்பாக கேட்கும் அப்படின்னாங்க. ஓம இலை பார்த்துருக்கேன், அது ஓமம் சொல்லிட்டு நான் பார்த்ததில்ல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் அந்த வீடியோ எண்டில் போடுறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், என்ன மாதிரி தெரியாமையும் நிறைய பேர் இருப்பீங்க. அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இது வந்துட்டு பாப்பாவுக்கு ஓமம் கொடுத்தனால கொஞ்சம் கண்ட்ரோல் ஆனதை ஃபீல் பண்ணேன். இருந்தாலும் அவளுக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருந்தது, ரொம்ப டயர்டாக இருந்தது. அதனால் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டேன். உங்கள் பாப்பா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் லூஸ் மோஷன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக ஓமம் கொடுங்க. அவங்க ஓமம் சாறு எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். தேங்க்யூ.